நீண்ட காலமா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா 2 முக்கியமான வார்த்தை ரொம்பவே ஆழமா இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒண்ணு கேபிட்டலிசம், இன்னொன்னு சோஷியலிசம். கேபிட்டலிசம் அப்படின்னு என்னன்னா, முதலாளித்துவம் அப்படின்னு அர்த்தம். சோஷியலிசம் அப்படின்னு என்னன்னா, சமதர்மம் அப்படின்னு அர்த்தம். முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் சமமான தர்மத்தை வழங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. முதலாளிகளுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி அரசாங்கத்தை இயக்குவாங்க. அதுக்கு பேரு கேபிட்டலிஸ்டிக். சோஷியலிசம் அப்படின்னா என்னன்னா, முதலாளிகள் மற்றும் தொழிலாளிகள் இவங்க 2 பேத்துக்கான அரசாங்கமா அந்த அரசாங்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு சோஷியலிசம். ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன் கைஸ். நீங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க. அந்த தோட்டத்துல ஒரு பணியாளரை வேலைக்கு வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு மாசம் 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. ஆனா அந்த தோட்டத்துல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய வருமானம் 70,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 70,000 ரூபாய் அந்த தோட்டத்துல இருந்து நீங்க வருமானம் எடுக்கிறீங்க. அந்த தோட்டத்துக்காக நீங்க செஞ்ச செலவு 10,000 ரூபாய். அந்த தோட்டத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய ரெண்ட் ஒரு 5,000. அது இல்லாம இதர செலவுகள் ஒரு 5,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 70,000 ரூபாய் நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு செலவு 20,000 வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வருமானம் எவ்வளவு அப்படின்னா 50,000. நீங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் 3,000. உங்களுக்கு நிக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 47,000 ரூபாய். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கேபிட்டலிசம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு முதலாளித்துவம் நடந்துட்டு இருக்கு. முதலாளி என்ன பண்றாரு அப்படின்னா தொழிலாளியை ஏமாத்தி சம்பாரிச்சுக்கிட்டாரு. நீங்க முதலாளியா இருந்துகிட்டு தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய முறையான சம்பளத்தை கொடுக்காம அவருடைய உழைப்பை மட்டும் புடுங்கிட்டு 70,000 ரூபாய் பணத்தை சம்பாரிச்சுட்டு அவருக்கு தர வேண்டிய முறையான ஊதியத்தை தரல. நீங்க இப்படி செய்யாம ஒரு 70,000 ரூபாய் வருமானம் வந்திருக்குன்னு வச்சோங்களேன். ஒரு 70,000 ரூபாய் வருமானம் வந்திருக்கு. அதுல உங்களுக்கு அடிப்படை செலவு 20,000 ஆயிடுச்சு. சம்பளம் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. நீங்க 30,000 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சோங்களேன். அதுக்கு பேரு சோசியலிசம்ங்க. முதலாளிக்கு ஒரு 50%, தொழிலாளிக்கு ஒரு 50%. இப்படி பிரிச்சு முதலாளி தொழிலாளி 2 பேத்துக்கும் சமமான பங்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு சோசியலிசம். இதுவே கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணி பார்ப்போமே. ஒரு கார்பரேட் கம்பெனி ஓனர் இருக்காரு. அவரு ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணது 50 கோடி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 100 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 30 கோடி ரூபாய் அந்த கம்பெனிக்கு செலவு மட்டுமே ஆயிருக்கு அப்படின்னா 20 கோடியில 10 கோடி மட்டும்தான் அவர் எடுத்துக்கணும். 10 கோடியே தொழிலாளர்களுக்கு சம்பளமா போடணும். அப்படி இல்லாம 15 கோடியே அவர் வருமானம் எடுத்துக்கிட்டு 20 கோடி வருமானம் வந்திருக்கு அப்படின்னா 15 கோடி அவர் வருமானம் எடுத்துக்கிட்டு வெறும் 5 கோடியை மட்டும் தொழிலாளர்களுக்கு சம்பளமா போட்டாரு அப்படின்னா அதுக்கு பேரு கேபிட்டலிசம். 10 கோடி அவர் வருமானம் எடுத்துக்கிட்டு 10 கோடியை தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் சம்பளமா கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு பேரு சோசியலிசம்.